ஓம் சாந்தி. 26/7/2024 காலை முரளி. ஓம் சாந்தி. பாப்தாதா மதுவனம். சாராம்சம். இனிய குழந்தைகளே, இந்த அநாதியான நாடகம் தொடர்ந்தும் சுழல்கின்றது. அது தொடர்ந்தும் நகர்ந்து செல்கின்றது. இதில் எந்த இரு ஆத்மாக்களின் பாகமும் ஒரே மாதிரியாக இருக்க முடியாது. இதனை மிக சரியாக புரிந்து கொண்டு சதா முக மலர்ச்சியோடு இருங்கள். கேள்வி: கடவுள் ஏற்கனவே வந்துவிட்டார் என்பதை எந்த வழிமுறை மூலம் நீங்கள் எல்லோருக்கும் நிரூபிக்க முடியும்? பதில்: கடவுள் வந்துவிட்டார் என்று எவரிடமும் நேரடியாக கூறாதீர்கள். இவ்வாறு நீங்கள் கூறுவீர்களாயின் இக்காலத்தில் பலரும் தம்மை கடவுள் என்று கூறுவதால் மக்கள் உங்களை பார்த்து எள்ளி நகையாடி விமர்சனம் செய்வார்கள். ஆகையால் முதலில் இரு தந்தையரின் அறிமுகத்தையும் மிகவும் சாதுரியமாக கொடுங்கள். ஒருவர் எல்லைக்குட்பட்ட தந்தையும் மற்றவர் எல்லையற்ற தந்தையும் ஆவார். எல்லைக்குட்பட்ட ஆஸ்தி எல்லைக்குட்பட்ட தந்தையிடமிருந்து பெறப்படுகின்றது. எல்லையற்ற தந்தையோ எல்லையற்ற ஆஸ்தியை கொடுக்கின்றார். அப்பொழுது நீங்கள் கூறுவதை அவர்கள் புரிந்து கொள்வார்கள். ஓம் சாந்தி. தாரணைக்கான சாராம்சம். 1. இந்த நேரத்திலேயே நீங்கள் தந்தையை போன்று சம்பூரணமானவர்களாகி உங்கள் முழு ஆஸ்தியையும் பெற வேண்டும். தந்தையின் கற்பித்தல்கள் அனைத்தையும் கிரகித்து அவரை போன்று ஞானம், சந்தோஷம், அமைதி கடல்கள் ஆகுங்கள். 2. உங்கள் புத்தியை தெய்வீகமானதாக ஆக்கிக் கொள்வதற்கு உங்கள் கல்வியில் முழு கவனம் செலுத்துங்கள். புத்தியில் நம்பிக்கை கொண்டவர்களாகி மனிதர்களிலிருந்து தேவர்கள் ஆகுவதற்குரிய பரீட்சையில் சித்தியடையுங்கள். ஆசீர்வாதம். தந்தையிடமிருந்து பல மில்லியன் மடங்கு உதவியை பெறுவதன் மூலம் வெற்றியின் உத்தரவாதத்தின் போதையை கொண்டிருப்பதனால் மாயையை வெற்றி கொள்வீர்களாக. தந்தையிடமிருந்து பல மில்லியன் மடங்கு உதவியை பெறும் தகுதியை கொண்டிருக்கின்ற குழந்தைகள் மாயை தாக்கும் போது அவளிடம் சவால் விட்டு வருவது அவளுடைய கடமை, வெற்றி அடைவது எங்கள் கடமை என கூறுகின்றார்கள். அத்தகைய குழந்தைகள் சிங்கத்தின் வடிவிலுள்ள மாயையை ஒரு எறும்பின் வடிவமாகவே கருதுகின்றார்கள். ஏனெனில் மாயையின் இந்த ராஜ்யம் இப்பொழுது முடிவடைய உள்ளது என்பது அவர்களுக்கு தெரியும். பல தடவைகள் வெற்றியடைந்த வெற்றி ஆத்மாக்களாகிய உங்களுக்கு 100% வெற்றியின் உத்தரவாதம் உள்ளது. இந்த உத்தரவாதத்தின் போதையானது பல மில்லியன் மடங்கு உதவியை தந்தையிடம் இருந்து பெறுவதற்கான உரிமையை கோர உங்களுக்கு உதவுகின்றது. இந்த போதையுடன் நீங்கள் இலகுவாக மாயையை வெற்றி கொண்டவர் ஆகுவீர்கள். ஸ்லோகம். உங்கள் எண்ணத்தின் சக்தியை சேமித்து அதனுடன் உங்களுக்காகவும் உலகிற்காகவும் பரிசோதனை செய்யுங்கள். ஓம் சாந்தி. நன்றிகள் பாபா.